மாந்திரிக மகாபைரவனின் முன்னால் இந்த மண்ணுலகமே கட்டுப்படும். துங்கமலையை அசைக்க வந்த சுண்டலியே, வாடா வா. அசைக்கவாவது ஆட்டவாவது அடியான காப்பாற்றணும்னு காலில் விட வந்திருக்கேன். கோழைக்கு எப்படிடா கொல்லும் துணிச்சல் வந்தது? உதைக்குதே, எவன் சொன்னா? வீரத்துக்கும் நமக்குன்னா தூரத்து சொந்தமாச்சு. என்ன குத்த சொல்லல இவங்கிட்ட கத்தி கொடுக்க போனேன். தற்கொலைக்கு துணிந்தாயா முட்டாள்? நானா? தண்ணியில முழுதுனா மூச்சு தள்ளணும், கயத்துல தூங்கினா கழுத்து வலிக்கும். அதனால அடுத்தவன் கையால சாகலாம்னு ஆசைப்பட்டேங்க. கொண்டா கத்திய, ஒரே குத்துல உன்னை பொண்ணு காட்டுறேன். செய். காதல்ல ஒருத்தர் தோல்வி அடைஞ்சான்னா அவருக்கு அடுத்தபடியா கிடைக்க வேண்டியது சாதல். சொல்லு, குத்தி என்ன? கத்தி எங்க? அதான் பாம்பா மாறி போச்சே. கத்திய கருணாகமாக்குவார், நெருப்ப நீராக்குவார். எந்த சக்தியும் எங்க குருதேவர் கொண்டு இல்ல. எடுத்துக்கொடுறா. வேணாம் வேணாம், அது மறுபடியும் பாம்பாயிடுச்சுன்னா. அதான் என்ன சாக துணிந்ததா சர்ப்பத்தை கண்டு பயப்படுவதா? செத்தாலும் அழகா சாகணுங்க. பாம்பு கொத்தி இந்த வாலிப உடம்புல வர்ணம் பாஞ்சா சாகிறது. நான் செத்த பிறகாவது எங்க அத்தை மக கௌரி என்ன அணைச்சுக்கிட்டு அழவானா? கௌரியா? அத்தை மகளா? ஆமையா, காதல்ல தோல்வி அடிய சாதலுக்கு இந்த உடம்ப தயார் பண்ணிக்கிட்டேன். அந்த புதுமலர் பூரோக ரம்ப பொட்டழகும் வெட்டழகும் உடல் கட்டழகும் உள்ளவ என்ன கட்டிக்கு ஆசைப்பட்டா. குறுக்க இருந்து அந்த சண்டாள மாமே திருட்டு இளநி வெட்டுற மாதிரி வெட்டான். ஐயா, திருட்டு இளநி வெட்டுற மாதிரி வெட்டான். மந்திரக்காரையா, காதலுக்காக ஏங்கி சாகிற இந்த இளைஞனை காப்பாற்றணும். எதுக்கோ பிரயோஜனப்படுத்த உங்க மந்திர சக்தியால எங்களை ஒன்னாக்கி என் வாழ்வை பொன்னா ஆக்கணும். ஏன்னா அவளை மாதிரி அழகு இந்த 7-14 ஏன் கூட ஒண்ணு சேர்த்து 15 லோகத்துல தேடி பார்த்தாலும் கிடைக்காதியா. அதனாலதான் சொல்றேன். அப்படியா? இரு, அந்த அழகு யார் என்று பார்க்கிறேன். கையிலே சூலமும் கண்ணிலே கருணையும் கனிவாயில் அன்பு நகையும் கொய்யாத மலர் முகமும் குலுங்கு நவமணி அழகும் கொண்ட தாயே, மை போன்ற இருட்டிலே வையகமும் மாதரும் மயங்குவேளை மெய்யிலே அறிவெனும் விளக்கேற்றி வைத்து நீ விடுதலை வழங்குவாயே. என்ன அழகு! இது பெண்ணா அல்லது சௌந்தர்ய பொண்ணா? இவதானா உன் கௌரி? ஆமையா, இவ்வளவுதான் இவ்வளவுதான். ஐயா, இந்த என்ன இப்படி போய் சாயங்கள கொலகி புறப்படு. அப்ப நானு இங்கே பாடுவோமே
கனவு காணுறான் என்னை கொண்டு செல்லும் அந்த கள்ளன் யாரடி எங்களுக்கு தெரியும் சொன்னாதானடி வண்ண மலராடி பாடுவதும் ஏனடி வண்டு வரவில்லை என்ற வருஷம் தானடி சிங்கார பூங்காவில் ஆடுவோமே தேனூரும் தென் பாங்கு பாடுவோமே தேனூரும் தென் பாங்கு பாடுவோமே மேளம் இந்த கணக்குக்குள் இருக்குது தாளம் கையும் கையும் தான் மேளம் இந்த கணக்குக்குள் இருக்குது தாளம் சதங்கை கட்டி தாளத்தை ஒட்டி கும்மியும் கொட்டி கண்ணையும் வெட்டி சதங்கை கட்டி தாளத்தை ஒட்டி கும்மியும் கொட்டி கண்ணையும் வெட்டி ஆர்வல கலைகளை அபிநயம் காட்டி பம்பர பெண்களின் நாட்டிய போட்டி கையும் கையும் தான் மேளம் இந்த கணக்குக்குள் இருக்குது தாளம் கையும் கையும் தான் மேளம் இந்த கணக்குக்குள் இருக்குது தாளம் கையும் கையும் தான் மேளம் இந்த கணக்குக்குள் இருக்குது தாளம் ஒன்னத்தானே போ சின்னமானே உமையான தினடி ஒண்ணும் இல்லை போங்கடி கண்ணத்திலே ரோஜா நிறம் காணுவதும் ஏனோ காலம் செய்யும் வேடிக்கைக்கு காரணம் தான் நானும் காணாத காட்சி எல்லாம் கற்பனை பண்ணது நியாயமா காணாம எப்படி அம்மா கற்பனை வந்துடும் மாயமா ஒன்னத்தானே ஓ சின்னமானே உண்மையான தினடி ஒன்றும் இல்லை போங்கடி ஒன்னத்தானே ஓ சின்னமானே உண்மையான தினடி ஒன்றும் இல்லை போங்கடி ஒன்னத்தானே ஓ சின்னமானே உண்மையான தினடி ஒன்றும் இல்லை போங்கடி சிங்கார பூங்காவில் ஆடுவோமே தேனூரும் தென் பாங்கு பாடுவோமே தேனூரும் தென் பாங்கு பாடுவோமே உலகம் கண்டிராத உயர்ந்த அழகு இந்த லோகம் என்னங்க ஈரேழு லோகத்திலையும் இப்பேற்பட்ட அழகான பொண்ணு பார்க்கவே முடியாதுங்க புடுவாய் பசங்களா தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே இருக்கட்டும் மந்திரக்கோர் இதுலதானே கௌரியா பார்த்தான் நாமும் பார்ப்போம் ஜெய் சாமுண்டி ஒண்ணுமே தெரியலையே இது என்ன மந்திரக்கோல் பார்த்த இவனதானா இல்ல மசாலோட சுட்டா இல்லையா குங்கும நிற அழகு வயல் பச்சையை தோற்கடிக்கும் அழகு கொடாங்கி குருதேவா இந்த பச்சை கிளி என் இச்சைக்கு மட்டும் உட்பட்டு விட்டால் அழகில உலகமே உங்க ஆளுகையில சிக்கன ஆனந்தம் ஏற்படும் குருதேவா அப்படியே எனக்கு ஒரு சிட்டுக்குருவியும் பிடிச்சு கொடுத்துட்டீங்களா சிட்டுக்குருவி என்ன ஒரு கழுகையை பிடித்து தருகிறேன் பாக்கியம் பாக்கியம் மதகரையா கிடைச்சதா என் கௌரி எங்க உள்ளே வந்து விட்டாள் உன் கௌரி 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 மறைஞ்சிருந்து என் மனசை இருப்பு சட்டில போட்டு வறுக்காத கண்ணு ஓடியாந்து கௌரி கௌரி முட்டாளு இதோ இருக்கிறாள் உன் கௌரி தோட்டத்திலே ஆனந்தமாக ஆடியவள் என் மன்மத கோட்டத்திலே விளையாட வந்திருக்கிறாள் அதையும் நீ வேடிக்கை பார்க்கத்தான் போற கிளியா கிட்டியா என் கௌரிய சரி அத கொஞ்ச நேரம் என் கையில விட்டு பஞ்ச விட உன்னை கொஞ்சம் அல்லடா இந்த கிளி இது என் பஞ்சனை ஏனடா விழிக்கிறாய்
வேடனிடம் புள்ளிமான் இருக்கும் இடத்தை பற்றிய விவரத்தை சொல்லிவிட்டோம் என்றால் முட்டாளே கண்மூடி காலிஜபம் பண்ணு போ. பண்ணுகிறேன் காலிஜபம் மகாபைரவா. வா, மனிதர்களை வேட்டையாடும் உறவா, என் கௌரி உன் உறவா, ஏமாந்து விட்டான் தாண்டவன் என்ற இருமாப்பா. எங்கேடா எங்கே உன் சங்கம்? எங்கே உன் அங்கம் துடிக்குதடா? பூரிக்கின்றதா என் தோற்கள் புல்லனே உனையடிக்க, குதிக்கின்றதா என் இதயம் கொடியவனே உனை ஒழிக்க. காதல் சின்னமாய் நிலைத்துவிட்ட கொஞ்சம் ஒளியாரை வஞ்சனையாய் கவர்ந்து வந்து உன் பஞ்சனை விருந்தாக்க பார்க்கிறாயா? துஞ்சுகிறான், துணை நெருங்கி அஞ்சுகிறான், மிஞ்சினால் பஞ்சாகி விடுவான் என்ற எண்ணமா? மந்திரவாதியே, மன்னலகப்பிற வியாதியே, காமக்காரியவாதியே, என்னடா கேள். புறப்பட்டே விட்டேன். கடையை காப்பாற்ற பட்டாள வீரராய் புறப்பட்டு விட்டேன். இனியும் எட்டாத பணத்துக்கு கொட்டாவி விட்டு கிடக்கும் முட்டாளனானான். முழு ஆள் கையிலே ஏந்துவேன். வாழ், இங்கேயே நீ தூள். இங்கே வாழ், வாழ், வாழ். குருதேவா, ரொம்ப நேரமா இவன் வாழ் வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஒண்ணு இவனை ஊமையாக்குங்க, இல்ல என் காலை செவிடாய். ஜெய் ஷியாமுண்டி. என்ன குப்பரை உளுந்த மாதிரி உடம்பெல்லாம் எரியுது. சில பிடிப்பு சாத்து குளித்த தண்ணி எங்கடா இருக்கு? சில குளிக்கிற இடம் எங்கடா இருக்கு? எங்கேயாவது குட்டையில போய் விழுடா போடா. ஐயா, அவனாவது சாமுண்டியை கூப்பிட்டான். வெறும் புதிய கூப்பிடா. என்ன பண்ண உன் அழகில் மயங்கிவிட்ட மகாபைரவன் உன் ஆட்டத்தை கண்டேன். அவன் இன்னும் ரசிக்க வேண்டும் என்ற ஆசையால் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். சுவாமி, ஒரு பேதை பெண்ணை உன் பயங்கர குகைக்கு கொண்டு வந்து விட்டாய். ஆம், அது மட்டுமல்ல, உனக்காக பாதாள லோகத்தில் கூட மாளிகை உண்டாக்குவேன். கௌரி, அந்த சராசரங்களையும் என் மந்திர சக்தியால் நடுங்க வைக்கும் மகாபைரவன் நான் உனக்கு அடிமையாக இருக்க தயாராக இருக்கிறேன். வா. உன் மந்திர வித்தையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். என் தேவியின் மீது ஆணையாக கூறுகிறேன், என்னை நீ தீண்ட வராதே. கௌரி, நீ ஆணையிட்டால் என் சகல மந்திர சக்திகளையும் உன் பாத சேவைக்கு உபயோகப்படுத்துவேன். மலைக்குள் நான் உண்டாக்கிய இந்த மாளிகை, இதன் அறைகளில் இருக்கும் நவரத்ன குவியல் எல்லாமே உனக்காகத்தான். சம்மதம் என்ற ஒரு வார்த்தை சொல் போதும். பெற்றோர்கள் இழக்க சம்மதம், பிராணனை இழக்க சம்மதம். ஆனால் எல்லாவற்றை விட மேலான கற்பை இழந்துவிட நான் மட்டுமல்ல, எந்த பெண்ணுமே சம்மதிக்க மாட்டாள். இனி உன் கெட்ட இச்சையை வாழ்ந்துவிடும். இதுவா கெட்ட இச்சை? இல்லை, மிகவும் பரிசுத்தமான இச்சை. கௌரி, என் கம்பீர தோற்றத்தை கண்ட பிறகுமா அவனுக்கு சம்மதம் ஏற்படவில்லை? நான் கவரிமா? ஆம், அதை காயப்படுத்தாமல் பிடிக்கக்கூடியவன் நான். நான் மானத்தை பெரிதாக மதிப்பவன். அதோடு சம்பந்தப்பட்ட அழகியும் பெரிதாக மதிப்பவன் நான். கௌரி, கையேந்து காதல் பிச்சை கேட்கிறேன். தெருவில் வித்தை காட்டும் மந்திரவாதியாக என்னை நினைத்து விடாது. கௌரி, இந்த உலகத்தின் 8 திசைகளும் எனக்கு கட்டுப்படும். வா. உன் மந்திர சக்திகளுக்கு மதிப்பளிக்க நான் தயாராக இல்லை. மறுத்து பேசுகிறாய். உன் மருத்துவம் இருமாப்பும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? கௌரி, கடைசி முறையாக கூறுகிறேன், நீ சம்மதிக்காவிட்டால் உன் சவம் இங்கே கிடந்த மக்கி மண்ணாகிவிடும். யார் உன்னை காப்பாற்ற வருகிறார் என்று நானும் பார்க்கிறேன். அன்னை பவானி நினைத்தால் உன் மனக்கோட்டையும் இந்த மலை குகையும் ஏக காலத்தில் இருந்துவிடும். அக்கிரமக்காரர்களுக்கு ஆள் நீடித்ததில்லை. அழிவுகாலம் வரும்போது சிறு பூ கூட வாளாக மாறி அவர்களை கொன்றுவிடும். வீணாக புலம்பாது, நன்றாக சிந்தித்துப்பார். நாளை வரை உனக்கு அவகாசம் தருகிறேன். மறுபடியும் வந்தா என்ன வளைச்சுக்கிட்டேன்? ஐயா, நான் காலில் விழுகிறதா பழச்சு போக விடுறான். அப்படி போ, அப்படி போ. இன்னும் கொஞ்சம் தைரியம் விடுறாங்க நீ. அம்மா, ஐயோ, 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 இல்ல இப்ப போய் கரங்காடியே. காப்பாத்துமா, இப்படியே கண்ணு மணி தெரியாம பொம்பளை மேல வந்து நிப்பாங்க. ஒரு கக்கா தங்கச்சி ஆயா பாட்டி அத்தை மச்சி யாரு இருக்காங்கம்மா? எங்க அப்பா ஒருத்தன் தான் இல்ல. எங்க அப்பாவை கூப்பிட்டு அவனுக்கு கத்தி எடுத்து வெட்ட சொல்றேன். ஐயோ, ஏய் எப்பா
எம்மா. எல்லாம் ஓடி வாங்களே. போதாதுன்னு ஒரு பட்டாளத்தையே கூப்பிடுறியா நீ? தாயை அந்த மந்திரக்காரர்கிட்ட காப்பாத்தமா? இது ஆம்பளை கால்றா, பொம்பளை காலுக்கு ஆம்பளை காலுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. சரித்திரத்திலே ஒரு பையன் காலில் விழுந்திருக்கிறான்னு அந்த சம்பவம் இன்னைக்கு தாண்டா நடந்திருக்கு. நீ ஒண்ணும் மிருதம் அடிக்காத, இந்த உண்மையை சொல்லு. யாரு, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் பதறாம சொல். பொம்பளையால பம்பல மாட்டது போறோம். என்ன விட்டுடு, என்ன விட்டுரு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, விட்டுடு. வைரம், இவர் யார்? யாருன்னு தெரியல. ஜன்னி வேகம் ஒன்னும் புரியல. ஐயா, இந்த மந்திரகார பயமங்கிட்ட இருந்து நீங்களாவது என்ன காப்பாத்துங்க. அதுதான் எனக்கும் புரியல. ஏய், நீ என்ன ஆளெல்லாம் பார்த்து மந்திரகாரன் தந்திரகாரன் சொல்லிக்கிட்டு இருக்கிற? இந்த பாரு, உன்னை போறதான் நானும். நீ ஒண்ணும் பயப்படாத, தைரியமா இரு, தைரியமா சொல்லு. நான் இருக்கிறேன், பக்கத்துல இவர் இருக்கிறாரு. அது இருக்கட்டும், இவர் யாரு தெரியுமோ? இவருக்கு இருக்கிற உடம்புக்கு ஒரு பலசாலியா இருக்கணும். அது மட்டுமா, கரடி புலி சிங்கம் எல்லாம் இவரை கண்டா கையை கட்டிக்கிட்டு நிக்கும். மந்திர தந்திரம் எல்லாம் இவர் காலில் மண்டியிடும், தெரிஞ்சுக்கோ. அப்படியா? அப்ப நீங்களும் கேளுங்க ஐயா. மகாபைரவன் ஒரு மந்திரக்கார பய நான் கட்டிக்க இருந்த ஏன் அத்த மகன் கௌரிய இடியா ஆக்கி வகையில கொண்டு போய் கொடுமைப்படுத்துறாயா. குடும்பப்படுத்துறாங்க. ஆமையா, வாங்க, வலையில விழுந்த என் கலமான காப்பாத்துங்க. அந்த வஞ்சக பையன் நெஞ்செலும்பு ஓடிங்க. கலாதர், கலாதர், இது சாதாரண விவகாரம்னு பார்த்தோம். இது சண்ட சமாச்சாரம். இதுல நம்ம தலையை கொடுத்தோம், உடலோட தான் திரும்பி வரணும். இதை விட்டுட்டு ஒதுங்கிறது நல்லதா தெரியுது. ஐயோ, இந்த உலகத்துல உண்மையான ஆம்பளைங்களே கிடையாதா? உள்ளதுல நான் பரவாயில்ல போல் இருக்கு. கவலைப்படாது, குகையை காட்டு. வீரனோட வந்துட்டு விலகி போகாது. வா, பயப்படாங்க. பச்சு மூஞ்சி சாப்பையாக்கிட்டு. ஐயா, ஒண்ணு இல்ல, பேசி கூப்பிட அந்த மந்திரவாதி. மந்திரகோலை என்ன வைரம்? ஐயா, என்ன மன்னிக்கணும். பெரிய மந்திரகார பைய மனுஷாலேயே கிளியாவும் குரங்காவும் மாத்துவான். உங்களை சும்மா வைரம், அங்கேயே வாய மூடுன்னு இங்க வந்து வாய பொழக்குறீங்க. தாண்டவா, அப்படி ஒன்றும் நடக்காது. கூப்பிடவனே. போ, சரி, போ. வா, வா, வா. மனித பூச்சிகளே, எங்க வந்தீர்கள்? ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவளிடம் வீரம் பேசுகின்ற பேடி நீதானா? வீரத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அதை உனக்கு விளக்கத்தான் வந்திருக்கிறேன். உன் மந்திரத்தால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஜெய் சாமுண்டி. என்னால முடியல, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். ஓஹோ, சரி, நீ வரீங்க. எப்படி இருக்கு? ஐயோ, என்னது? ஐயோ, கையறங்கிட்டான். என்ன சண்டையே ஒண்ணும் அழகா இல்லையே. எப்படி இருக்கு? ஆளுக்கு ஆளுக்குமா சண்டை? பின்ன கத்திக்கும் தான் சண்டை. நீ என்ன, நீ எலும்பு ஒடிக்கிற? நீ பாத்து போடு. ஓ, கத்தி. எனக்கு ஓய்வு 1 மாசத்துக்கு வரடா. அதான் ஓஹோ, இது சரி. ஆமா, நீ என்ன ஏன் கத்தியில தீட்டிக்கிற? தீட்டினாதான் உன்னை பதம்பா.
மகள். கௌரி வந்துட்டியா? ஐயா, நீங்க செஞ்ச உதவிக்கு நான் ஏழை. நான் என்னையா கைமாறு செய்ய போறேன் உங்களுக்கு? நீ ஏழையா? ஆமா. சரி போயிட்டு வா. சரி ஐயா, இருந்தாலும் ரொம்ப நன்றி. வரேன். சரி சரி, நான் சொல்லிட்டேன் 2 பேரும் சேர்த்து வரேன். ஐயா ஐயா, இதுக்கெல்லாம் உதவியா இருந்தது நீங்க தான். உங்களை மறக்கவே சரி, முடியாது. சரி, சரி. உங்களுக்கும் நன்றி. சரி. முறைக்காதே. அங்க என்ன வரேன். கலாதர், இந்த பெண்ணை பாத்தியா? சரி 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 சரி, புறப்படு. டேய், போயிட்டானா? பரவாயில்ல. குருதேவா குருதேவா, ஐயோ குருதேவா 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 குருதேவா, ஐயோ எங்கடா அவங்க? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. கலாதர், இப்ப காப்பாத்திட்டு வந்தமே இந்த பொண்ணுதான். நான் சொன்ன கௌரி. ஆளு அழகா இருக்குல்ல? உலகத்துல உள்ள அழகெல்லாம் ஒன்னா சேர்த்து உருட்டி எடுத்த மாதிரி ஒரு உருவம் இருக்குதுன்னா அது இந்த உருவம் தான். நீ கண்ணால பாத்துட்ட, பேசாம கல்யாணம் பண்ணிக்க. நாம காசிக்கு போக வந்தோமா இல்ல கல்யாணம் செய்துக்கு வந்தோமா? அடாடாடாடாடாடா, காசிக்கு போகத்தான் வந்தோம். இத மாதிரி வழியில ஒரு சம்பந்தம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தோமோ? நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிட்டு பூமாலையோட போய் பூஜை பண்ணா அந்த காசி விஸ்வநாதன் வேணாம்னு சொல்லிடுவாரா? வைரம், இந்த கல்யாண பேச்சு இனிமே இருக்காது. இது ஜென்மக்கூறு. நான் என்ன செய்யறது? சரஸ்வதி, காளி, மகமாயி, மாரி, மகாதேவி, மலையாள பகவதி, சரியான சேதி சொல்லு, சரியான சேதி சொல்லு. நல்ல காலம் உறக்குது, நல்ல காலம் உறக்குது, நல்ல காலம் உறக்குது. சொல்லாம கொள்ளாம சோகமெல்லாம் பறக்குது, சோகமெல்லாம் பறக்குது. இந்த வீட்டு அம்மாவுக்கு ஒரு தேசு அடிக்குது, ஒரு தேசு அடிக்குது. இன்னும் 2 நாளில் ஒரு சந்தோஷ செய்தி வருது, சந்தோஷ செய்தி வருது. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. சக்கம்மா வாடி சண்டி புடாரி, இந்த பக்கம்மா வாடி பச்சை பாவாடைக்காரி, பச்சை பாவாடைக்காரி. வெக்கம்மா நிக்காத, மேலுங்கீழ் முழிக்காத. மாப்பிள்ளை வர போற மரகத பொண்ணுக்கு, மரகத பொண்ணுக்கு, மரகத பொண்ணு. மரகதம்மா, ஏய், என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? அது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவ இது உள்ளே இருந்து சொல்லிடுறா, இது உள்ளே இருந்து சொல்லிடுறா. என்ன ஆச்சரியம்? ஆச்சரியம் ஒண்ணுமில்ல, ஆசை இருக்கு உள்ள. மிளகா பழம் போல ஒரு அழகான மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை. பழகுன கையால பௌர்ணமிக்கு முன்னால பவுனால தாலி கட்ட மௌனமா காத்திருக்கான், மௌனமா காத்திருக்கான். உனக்கு எனக்கு நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. அவரி தடல் ஆலயத்தில் ஆனழகு வந்துடுவான். யாரு தடுத்தாலும் அவன் தான் தொட போறான். கௌரியம்மா, உனக்கு கணபதி துணை இருக்கான். கல்யாண நிச்சயம்தான், காரியமெல்லாம் ஜெயந்தான், காரியமெல்லாம் ஜெயந்தான். அவர் எங்கயா இருக்காரு? இருக்கான் இருக்கான், இங்கே தான் இருக்கான். ஈஷா அருளாலே எடுப்பாட்டான் பிறந்திருக்கான். எப்போதும் கோயிலிலே சிப்பம் போல் குண்டி இருப்பான். தப்பாம போய் பாரு, தடை சொல்லவே மாட்டான், தடை சொல்லவே மாட்டான். நீ சொன்னதெல்லாம் பழிச்சா உனக்கு வேண்டியதை தர்றேன். வேண்டியதை கேட்டா விரட்டி அடிப்பாங்க, வேஷத்தை போட்டாதான் வெளிச்சமா நினைப்பாங்க. நீ சொல்றது உண்மைதான்ப்பா. கங்கை அணிந்தவா, கண்டோர் தொழும் விலாசா, சதங்கையாடும் பாத வினோத, லிங்கேஸ்வரா,
அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா அமிதானவா அல்லல் தீர்த்தாண்டவா வா அமிதானவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமையகல வரந்தாவா வளம் பொங்கவா எளிமையகல வரந்தாவா வளம் பொங்கவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதிப்பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதிப்பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேதா கலையலங்கார பாண்டிய ராணி நேதா மலையின் வாசா மங்கா மதியானவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா சம்போ